இந்த வீக்கில் எங்களுடைய ஃபார்மிங் ஒர்க் என்னெல்லாம் இருந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்களுடைய வீடியோஸ் எல்லாமே ஃபார்மிங் ரிலேட்டட் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். எங்களுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இலக்கிய உலகநாதன். பூச்செடியெலாம் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு, பூ வைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மருந்தடிச்சிட்ருக்காங்க. இந்த பூலாம் பார்த்திங்கன்னா மாலை கட்டுறதுக்காக வாங்கிக்கிறாங்க. இப்போ வந்து ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 40 ரூபா அப்படி விற்கிது. பூச்செடியிலையும் பார்த்திங்கன்னா நிறைய புழுலாம் வந்துடுது. அதனால் வந்து பூ அந்த இலை எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி அரிச்சு வச்சிருது. அதுக்காக தான் இந்த மருந்து அடிச்சிட்ருக்காங்க. செடி கீழே விழாமல் இருக்கிறதுக்காக 2 சைடும் பார்த்திங்கன்னா டொயின் வச்சு அப்படியே கட்டியாச்சு. பூச்செடி பார்த்திங்கன்னா பூ வைக்க ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் ஆகிடும். அதனால் அப்படியே கீழே சாஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் மழை காற்று அப்படிலாம் வந்ததுன்னா செடி ஃபுல்லாகவே வந்து கீழே விழுந்துடும். அதனால் கொஞ்சம் 2 சைடு வந்து கொஞ்சம் அளவு கொடுக்குற மாதிரி டொயினை வச்சு அப்படியே கட்டி விட்டுட்டோம்னா கொஞ்சம் அது உள்ளேயே நின்றுட்டுருக்கோம். ஏற்கனவே பூச்செடிக்கு கட்டியிருந்த டொயின் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தோம். இப்போ அதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். செடியோட 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா 2 ரோ வந்து அப்படியே கட்டியிருக்கோம், மேலே கீழேன்னு. அதனால் கொஞ்சம் இதுக்கப்புறம் ஹைட் ஆனாலும் கீழே விழாது. பழைய டொயின்ன்றதுனால கொஞ்சம் சிக்காயிடுச்சு அப்படியே எடுக்கும்போது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கட்டுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்ன மூங்கில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி இருந்த பூச்செடியிலேருந்து எடுத்த மூங்கிலையும் எடுத்து வச்சுருந்தோம். பத்தாததுக்கு வந்து புதுசாக வெட்டிக்கிட்டோம். ஒரு மூங்கில் எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி அதில் வந்து ஒரு சைடை வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுறோம். மண் வந்து கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால அதில் வச்சு அப்படியே அடித்தாங்கன்னா உள்ளார போயிடுது. இந்த பூச்செடி எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் நர்சரியில் வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கினோம். அங்கே சொல்லிட்டோம்னா அவங்க வந்து எத்தனை வேணுன்றதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த செடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கன்று வந்து 2 ரூபான்னு சொல்லிட்டு 1200 கன்று வாங்கினோம். வீட்டில் இடம் இருந்ததுன்னா இது மாதிரி செடி கூட வாங்கி ஊனி பாருங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பூக்கடை கூட நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம். மினிமம் இருந்தால் கூட எடுத்துப்பாங்க. 5 கிலோ 10 கிலோலாம் எடுத்துப்பாங்க. இது கூட நல்ல ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கும். உங்களுக்கு இடம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூச்செடி ஒன்றுன்னா 50லேருந்து 55வது நாள் பார்த்திங்கன்னா பூ வரத்துக்கு ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இந்த ஆயுத பூஜை டைமில் பூ வர மாதிரி பிளான் பண்ணி போட்டோன்னா நல்லா வந்து சேல் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டைமில் நல்ல ஒரு ரேட்டு விற்கும். செடி வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்ல மண்ணை அணைச்சி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து கீழே விழாத அளவுக்கு கட்டி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இதில் ஒர்க்குன்னு எதுவும் இருக்காது. ஜஸ்ட் வந்து மருந்தடிக்கிற வேலை அப்படி தான் இருக்கும். இந்த மூங்கில் எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் காய்கறி பந்தல் போடுறதுக்காக ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அப்போது ரேட் பார்த்திங்கன்னா 45 ருபீஸ் ஒரு மூங்கில். இப்போ பார்த்திங்கன்னா 60 ரூபாய் கிட்ட விற்கிது. இதில் வந்து கொஞ்சம் தேவைப்படாத மூங்கில்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தோம். கொஞ்சம் பழசானது எல்லாமே. அது வந்து இப்போ தேவைப்படாது பந்தல் போடுறதுக்கு, ஏன்னா வெயிட் தாங்காது. அதனால் இந்த பூச்செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க.
சேனைக்கிழங்குக்கு தண்ணி எடுத்து விடுறாங்க. வாஷிங் மிஷின்லேருந்து ஒரு தண்ணி வந்து இந்த பூச்செடிக்கு தான் போகும். பசங்க வந்து அதுக்கு வந்து அவங்க செடிக்கு வந்து தண்ணி எடுத்து விடுறேன்னு குச்சி வச்சு தள்ளிட்டு இருக்காங்க. ரோஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாமே பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த எல்லோ ரோஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. சேனைக்கிழங்குக்கு இன்றைக்கும் வந்து தண்ணி கட்டிகிட்ருக்கோம். காய் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து பிக்கிறோம். பூவும் வந்து இப்போ தான் பிக்கிறோம். ஏன்னா இப்போ மழை வந்து தூர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் பிச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பிச்சிட்ருக்கோம். டொயின் ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளாகவே போயிட்டுருக்குது. ஏன்னா டொயின் வந்து கொஞ்சம் பழைய டொயின்ன்றதுனால முடிச்சு போட்டு வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் எடுத்து கட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. புது டொயின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கட்டி முடிச்சிடலாம். அது ஏன் வேஸ்ட் ஆக்குவானேன்னு சொல்லிவிட்டு இந்த டைம் வந்து பழசு யூஸ் பண்ணிட்டோம். இந்த கோழி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குஞ்சு தான் பொரிச்சுது. தன்னுடைய கோழி குஞ்சுக்காக மண்ணை வந்து பாருங்கள் அப்படியே சீச்சு விடுது. அதுலேருந்து இது எதாவது இருந்தால் எடுத்து சாப்பிடுது. சேனைக்கிழங்குக்கு வந்து தண்ணி கட்டிகிட்டு இருக்கேன். மருந்தடிக்கிறதுக்கு ஆள் வந்திருக்காங்க. அவங்க அதை வந்து பார்த்துட்ருக்காங்க.
பூச்செடிக்கும் பாகற்காய்க்கும் வந்து உரம் வச்சிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் இது போல் ஒரு சூப்பரான ஃபார்மிங் வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.